ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. இருபத்தி 6 வருட அனுபவத்தில் எனக்கு ஒரே ஒரு ஆசிரியர் மற்றும் எனக்கு இந்த ஜோதிடத்தை தெளிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு தந்திருக்கிறது. அவருக்கு முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அவர் எனது பேராசிரியர் திருப்பூர் ஜி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ஜிகே என்று செல்லமாக அழைக்கப்படுவதுண்டு. அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவரை கடக்காமல் ஜோதிடம் என்பதை நிச்சயமாக கடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசிரியர். அவர் சந்திரநாடி என்ற ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த சந்திரநாடியும் மற்றும் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் அவரை கடக்காமல் பலன் சொல்லிவிட முடியாது என்ற நிலையில் அவர் எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கிறார். அவரிடம் அவருக்கு தெளிவாக அடையாளம் தெரிவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் அவரிடம் தொடர்ந்து 21 வகுப்புகள் பயின்றிருக்கிறேன். அதில் வரக்கூடிய தெளிவு என்பது முதல் பாடத்திலேயே அவர் சொல்லியிருந்தார். என்னுடைய வகுப்பில் படிக்க மாணவர்கள் எனது வகுப்பில் படிப்பதற்கு முன்னும் பின்னும் என்ற வித்தியாசம் தெளிவாக உணர முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தகவலில் நானும் கலந்து உணர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வுகளின் பிரதிபலிப்பே இந்த ஜோதிட துளிகள் என்றும் காணொளிகள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் மற்றும் காரகத்துவங்கள் சார்ந்த தகவல்கள் மற்றும் பிரபஞ்சம் தரும் தகவல்கள் அனைத்தையும் அவரிடம் கற்ற பிறகே, அல்லது இதையெல்லாம் அவரிடம் கற்கவில்லை, ஆனால் மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் கிரகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை ஆணித்தரமாக அவர் அடையாளம் காட்டியிருந்தார். நிறைய கேள்விகளுக்கு கடந்த காலத்தில் விடை தெரியாமல் இருந்த பொழுது அவரிடம் கற்ற பிறகு விடை தெரிந்தது. அந்த விடை தெரிந்த பிறகு ஏன் பணம் மட்டுமே பிரதானமாக கொண்டு செயல்படும் இந்த ஜோதிட உலகத்தில் நமக்கு தெரிந்த தகவல்களை பதிய வைப்போமே என்ற முழு முயற்சியில் முதல் படிதான் இந்த காணொளிகள். சரி நண்பர்களே, இதில் ஜோதிட தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து 1927ஆம் ஆண்டு 28ஆம் ஆண்டு வெளிவந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களினுடைய வரிசையில் இது காணொளி 5. 2ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகம் தரக்கூடிய தன்மைகள், அது சார்ந்த தகவல்கள், பலன்கள் மற்றும் நிலை சார்ந்த தகவலை இந்த காணொளிகள் உங்களுக்கு தருகிறது. 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் முகரோகம், பெரிய மூஞ்சி, ராஜதண்டம், சம்பாதனை, திரவிய சேதம், நேத்திர ரோகம், வித்தை மந்தம், ராஜபரியன், பரம ஆயுள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, 2ஆம் பாவம் என்பது சற்று அதிகார தோரணை உடைய பாவத்தை தரக்கூடியது. அதில் 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சற்று யோகத்தை மேலோங்கி தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சந்திரன் இருந்தால் நல்ல சோபனம் உண்டு, பாலியத்தில் விவாகம் உண்டு, தனவான், புத்திவான், வாஜஸ்விடத்தில் கீர்த்தி உண்டு, வித்தை உண்டு, நல்ல ஸ்திரியும் எந்நேரமும் போகஸ்திரிகளுடன் கேலி விலாசத்துடன் இருப்பான், மிருது வசனமும் வாக்கு உதாரணமும் நேத்திரம் பெரிதாயும் இருக்கும், விகடமுள்ளவன், பிரதாபசாலி, அற்ப ஆயுள் கொண்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, கற்பனைக்கு அதிபதியான சந்திரன் அல்லது மனதிற்கு அதிபதியான சந்திரன் இந்த மனம் போன போக்கோடு சேர்த்து பயணிக்க தூண்டுவதால் தான் என்னவோ அற்பாயுள் என்று சொல்லியிருப்பார்களோ என்று தோன்றுகிறது. செவ்வாயில் இருந்தால், செவ்வாய் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் அதிக கோபி, துஷ்டன், வாக்குவாதி, ஆகாத செலவு பண்ணுவான், பிதுர் திரவியம் வைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி லாபம் உண்டு, கண்ணோய் உண்டு, அல்ப வித்தை உடையவன், பால்யத்தில் விவாகம் உண்டு, தனலாபம் உண்டு, துர்போதனை உடையவன், மித்திர பேதம் பண்ணுவான், கோட் சொல்லுவான், சுபகார பிரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் இருக்கும் பட்சத்தில் வேத சாஸ்திரம் படிப்பான், மிருதுவானவன், வசனி புத்திரருண்டு, ராஜ காரியத்தில் வித்வானாய் இருந்து கொண்டு தொடுத்த காரியம் ஜெயம் பண்ணி கொண்டு இருப்பான், தனத்திற்கு கர்த்தனாயிருப்பான், திரவியம் புதைத்து வாழ்ந்திருப்பான், தானிய சம்பாதனை உண்டு,
பந்து வாகனமுடையவன் மற்றும் தனம் சம்பாதிப்பான், ஆண் பெண் சகோதரம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாழன் இருக்கும் பட்சத்தில் தனம் வந்து கொண்டே இருக்கும், தர்மமுடையவன், சுப சோபனாவன், புத்திமான், நல்ல விஷயமுடையவன், நல்ல புத்திரர் உண்டு, மிருது வசனம் உடையவன், நீதிமான், வெகு தனத்தில் காரிய அதிகாரி, திரவியம் புதைத்து வைத்திருப்பான், ராஜ வசீகரம் உள்ளவன், பால்யத்தில் விவாகம் உண்டு, நேத்திர அழகுண்டு, ஸ்திரீ வசீகரன். இப்பலன்கள் ஆட்சியும் நட்பும் உச்சமாயிருக்கும் பட்சத்தில் சற்று கூடவே கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சுக்கிரன் இருந்தால் சோபனவான், வெகு குடும்ப உறவுகளை கொண்டவன், போஜன சௌக்கியமுள்ளவன், உத்தம பெண்ஜாதி உண்டு, பெரிய நேத்திரம் உண்டு, முக சௌக்கியமுள்ளவன், சுக சரீர ஸ்திரீபிரியன், வித்தை விரையன், திரவியம் உண்டு, கபடன், வித்தை உண்டு, ஸ்திரீ வசப்படுவோன், காமி, ஸ்திரீ கள்ளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இயல்புக்கு மாறான அசுப கிரகத்தினுடைய குருவான சுக்கிரன் சற்று இயல்பு வாழ்க்கையில் சற்று வித்தியாசமான குணாதிசயங்களையும் செயல்பாடுகளையும் கொடுத்து அற்ப சுகத்தையும் தந்து விடுகிறான் என்பதை காட்டியிருக்கிறார்கள். சனி இருந்தால் விவாகம் 2, திரவியம் உண்டு, அற்ப நேத்திரம், முகரோகம், வித்தையினாலே விசனம் உண்டு, நீச பயம், அற்ப ஆயுள், பிதுர் சம்பாதனை சேதம் பண்ணுவான், ஸ்திரீகளாலே விரோதம், மாதா பிதாவுக்கு விஷமானவன், பிறட்டு வசனமுள்ளவன், கோபம், சோரம் பண்ணுவான், சத்தியம் சர்ச்சனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு கேது இருந்தால் சரீர விருத்தி உண்டு, தயவில்லாதவன், புத்திரர் அற்பமுள்ளவன், சோம்பல் உள்ளவன், சாம்பல் நிறமான நேத்திரம், கொஞ்சம் முகரோகம் உண்டு, விவாகம் 2, கிளேச ரோகமுள்ளவன், வித்தை அற்பம், நடுவயதில் திரவிய பாக்கியம் உண்டு, கொஞ்சம் புத்தி உண்டு, சிறு வயதில் நஷ்டம், அமர வயதில் சௌக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான், விஷ வாக்குள்ளவனாகவும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் இடத்தில் சுபக்கிரகம் நிற்கில் வெகு திரவியம் வித்தையும் உண்டு, சுபக்கிரகங்களுடன் சூரியன் கூடி நிற்கையில் திரவிய நாசம், செவ்வாய் கூடினால் ஞானமும் செல்வம் உண்டு, சூரியன் சனி கூடினால் அற்ப திரவியம் உண்டு, சுக்கிரன் வியாழன் கூடினால் குலத்திற்கும் திரவியத்திற்கு அதிபதியாக வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பாவ கிரகங்கள் 2ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது அது சங்கடத்தையும் சலிப்பையும் அவமானத்தையும் பொருளாதார பற்றாக்குறையும் தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுப கிரகங்களுடைய தொடர்பு 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் அபரிமிதமான செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்து விடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. 2ஆம் இடத்தை வியாழன் புதன் பார்க்கில் திரவிய நாசம், அமரபட்சத்து சந்திரன் 2இல் நிற்க திரவிய வாதனை உண்டு, வாக்கில் சந்திரனுடன் பாபர் கூடி நிற்கில் தரித்திரவான், சுக்கிரன் நிற்க அவனை சந்திரன் பார்க்கில் அந்தகனாவான். 2க்கு அதிபன் எந்த ராசியில் இருக்கிறானோ அந்த அம்சம் ஏறி இருக்கிறதோ அந்த திக்கிலே திரவியமும் ஸ்திரீகளும் வந்து சேருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் அப்படியே ஒத்து போகிறது. லக்கினத்துக்கு 2க்குரியவன் எந்த திசையில் இருக்கிறானோ, அதாவது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு எந்த திசைக்குரியதோ அந்த திசையிலிருந்து பொருளாதாரம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் கிட்டத்தட்ட ஒரு 95% ஒத்துப்போகிறது. அந்த 5% ஏன் ஒத்துப்போகவில்லை என்று பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் இடத்தில் நின்ற கிரகம் அந்த ராசியினுடைய ஆரம்பத்தில் ஒரு 3 டிகிரிக்குள்ளும் முன்பின் 3 டிகிரிக்குள் இருக்கும் பட்சத்தில் இது சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தருகிறதை ஒழிய மற்றபடி 4-5 பாகையை கடந்துவிட்டால் இந்த பலன் அப்படியே ஒத்துப்போகிறது. 2க்கு அதிபனோடு ராகு கேது கூடியிருக்கும் பட்சத்தில் கொஞ்ச வயதில் பலகீனனாக இருக்கிறான், உடல்நல ரீதியாகவும் பலகீனமாக இருக்கிறான், உள்ள ரீதியாகவும் பலகீனமாக இருக்கிறான். 2க்கு அதிபன் 6இல் இருக்கில் அவனுடைய சொத்து எதிரிக்கு போகிறது, சத்ருவுக்கு போகிறது. 6க்குரியவன் 2இல் இருக்கும் பட்சத்தில் அந்த எதிரியினுடைய சொத்து அவனுடைய கைக்கு வருகிறது. பொதுவாகவே லக்கினத்துக்கு 6க்குரியவன் 11இலிருந்து 11க்குரியவன் 2இல் அமையும் பட்சத்தில் அந்த 6க்குரியவனுடைய திசையில் 11க்குரியவனுடைய புத்தியில் அந்த 2இல் இருப்பவனுடைய அந்தரத்தில் குறைத்த சில நாட்களாக இருந்தாலுமே கூட அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் தசாபுத்தியை நடத்துவதற்கான வாய்ப்பு அமையும் பொழுது அந்த கொஞ்ச நாளிலேயே ஒரு அபரிமிதமான செல்வத்தை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது.
9க்குரியவன் 12க்கு அதிபதிகளோடு கூடி 2இல் நிற்க 3இல் பாபி சேர அவன் பாபியாம். பரதார கமனமுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈன தொழில் செய்து கொண்டு கஷ்டப்படுகிறவனாகவும் இருக்கிறான். ஒருவனிடத்தில் யாசகம் பண்ணி சோம்பலாய் தெரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2இல் செவ்வாய் சனி இருந்து 2க்கு அதிபனும் கூடியிருந்தால் தெலுங்கு கன்னடம் போன்ற நீச பாஷைகளை விரும்பி கற்கிறான் அல்லது பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, ஒரு காலத்தில் இந்த மொழிகள் சார்ந்த தகவலையுமே இந்த நவகிரகங்கள் சொல்லாமல் எதையுமே விட்டதில்லை என்று பார்க்கும் பொழுது சற்று ஆச்சரியம், சற்று இன்னும் மேலோங்கி இருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 979113999649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.